சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்த கிரிதரன் பவித்ரா தம்பதியர் வீடுகளில் எலி தொல்லையை சமாளிக்க முடியாமல் மருந்து வைத்துள்ளனர். ஆனால் இந்த மருந்தின் நெடி தாங்க முடியாமல் கிரிதரன் பவித்ரா தம்பதியரின் 6 வயது மகனும் 1 வயது மகனும் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறி பலியானார்கள். இந்த சம்பவம் நடந்தது முதல் பொதுமக்களிடையே எலி மருந்து பயன்படுத்துவது குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளது. பொதுவாகவே வீடுகளில் கொசு தொல்லையும் எலி தொல்லையும் இருப்பது வழக்கம். இதனை ஒழிப்பதற்கு அனைவரும் ஒரு சில வழிமுறைகளை கையாள்வதுண்டு. குறிப்பாக எலி தொல்லையை சமாளிக்க கூண்டு, பத்தியம் போன்றவை பயன்படுத்துவதும், கடைகளில் விற்கப்படும் விஷம் தடவிய உணவுப் பொருட்களையும் வைப்பதுண்டு. எர்த் இன்னோவேஷன் உள்ளிட்ட முறைகளின்படி ஒலியின் அளவு, அதாவது டெசிபல் அதிர்வின் மூலம் எலியை விரட்டுவதுண்டு. இவ்வளவு ஏன், கதிர்வீச்சு மூலமும் கரண்ட் ஷாக் வைத்தும் கூட எலிகளை கொல்லும் முயற்சிகளில் ஈடுபடுவதுண்டு. ஆனால் குன்றத்தூரில் பவுடர் போன்ற மருந்தை காற்றோட்ட மிகுந்த இடத்தில் வைத்துதான் பச்சிளம் குழந்தைகளின் உயிருக்கே யமனாக அமைந்தது. ஆகவே கொடிய அமிலத்தன்மை கொண்ட மருந்துகளை குழந்தைகளுக்கு அருகாமையிலோ, சமையல் பாத்திரங்களுக்கு அருகிலோ, படுக்கை அறையில் வெகு அருகிலோ வைக்காமல் இருத்தல் நல்லது. இந்த எலி மருந்து தெரிந்தோ தெரியாமலோ மனிதர்களின் உடலுக்குள் சென்றால் மூளை பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு, கோமா, இதய நோய் போன்றவை ஏற்படும் என்று கூறுகிறார் மருத்துவர் சந்திரசேகரன். இப்போ இந்த குழந்தை இறந்தது பார்க்கும்பொழுது என்னென்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, அப்புறம் மூச்செடுத்த நிரல் இப்படிங்கிற பொழுது இது ஆர்கனோ ஃபாஸ்பரஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த நெடியிலேயே நமக்கு அந்த சுவாசத்துலேயே அதை பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் குடிக்க தேவையில்லை, ஒரு பூட்டி அறைக்குள்ளார அந்த மருந்தில் தான் அதை சுவாசிச்சே நமக்கு அந்த பாய்சன் அதிகமாகிறதுக்கு, உயிரிழப்பை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறு குழந்தைகள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுருவாங்க. எப்பயுமே இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது ஜன்னலுக்கு இதெல்லாம் திறந்து வைக்கணும். வீட்டுக்குள்ளார வைக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியில் தான் வைக்கலாம். இந்த மாதிரி நெடி வேறதெல்லாம் வைக்கக்கூடாது. எலி மருந்து கேக், ஸ்ப்ரே, பேஸ்ட், பொடி என எத்தனை வகையில் தயாரானாலும் மருந்து வைக்கும் போது ஜன்னல் கதவுகள் அனைத்தையும் திறந்து வைக்க வேண்டும். ஒருவேளை மருந்து உட்கொள்ள நேர்ந்தால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக கரித்துண்டினை தண்ணீரில் கரைத்து கொடுத்தல் சிறந்தது. ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சையை நம்ம கொடுக்க வேண்டி வரும். உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும். இப்போ வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க சுயநினைவோடு இருந்தாங்கன்னா சார்கோல் அப்படின்னு இப்போ எல்லா கடையிலலாம் கிடையாது, பெண்கள் அழகு நிறுத்தலாம் கூட கிடையாது. சார்கோலை நம்ம கரைச்சி குடிக்க வச்சு நம்ம கூட்டிகிட்டு போகலாம். பட் ஆனால் சுயநினைவு இருந்தால் மட்டும்தான். இது மாதிரி நெடியெல்லாம் இருந்துச்சுன்னா விண்டோவை திறந்து விட்டு காற்று போக்க வைக்கணும். முதல்ல அந்த ரூம்லேருந்து வெளியில் அவங்களை கொண்டு வந்துடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஜிங்க் பாஸ்பேட் அடங்கிய பூச்சிக்கொல்லி மருந்தினை பொதுமக்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த ஜிங்க் பாஸ்பேட் மருந்தில் இருந்து வரும் கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் சல்ஃபைட் போன்ற நச்சு வாயுக்கள் சுவாச கோளாறை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த அலுமினியம் பாஸ்பேட்டுங்கிற ஒரு மாத்திரமாக இருக்கும், அது மட்டும் மிக 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 ஆபத்து. அதுக்கெல்லாம் எக்மோ அது மாதிரிலாம் மிஷின்ஸ் இருக்குது. அந்த எக்மோலாம் வச்சு நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கு சரியான மருத்துவமனை நம்ம அணுகணும். ஆக மொத்தம் பூட்டி அறைக்குள்ளார மருந்து நெடி இருந்தால் அங்கே போகாதீங்க, கதவை திறந்து விடுங்க. எந்த பூச்சி மருந்துகளையும் குழந்தைங்க கை பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. முதல்ல பூச்சி மருந்து லேபிள் பண்ணுங்கள். உதாரணமாக நான் சொன்னேன், டூத் பேஸ்ட் நினச்சி விலைக்கு இறந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அது மருந்து, விஷ மருந்துன்னு லேபிள் பண்ணி வைங்க. சொல்லப்போனால் எலியும் ஒரு உயிர்தான். அதற்காக வீடுகளில் புகுந்த எலியை விரட்டியும் ஒழித்தால்தான் மனிதர்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதே நேரம் எலியை கொல்லும் எண்ணத்தில் நம் உயிருக்கு நாமே வேட்டு வைக்காமல் இருப்பதே நல்லது.